போன வாரம் கூட நம்மள பார்க்க வந்தானேங்க. அம்மாவும் கையால சாப்பிடணும்னு ஆசையா கேட்டானே. ஐயோ கடவுளே, இப்ப அவன் இல்லாமையே போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, அப்பா. அரவிந்தா, அரவிந்தா, அம்மா, அரவிந்தா, அரவிந்தா, ராஜா, அரவிந்தா, அரவிந்தா. என் புள்ள ராஜா. உள்ள போலாம். வா 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 வா. உள்ள வா. ஏன்பா எப்படிப்பா இருக்க? இப்பதான் உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? டேய், வந்தது வராதுமா, புள்ளைய போட்டு குறைஞ்சிட்டு இருக்க. நீ உட்காருப்பா. அவனுக்கு என்ன வேலையோ என்னமோ, நம்மள மாதிரியா? அம்மா, என்னப்பா? உன் கையால ஒரு வாய் சாப்பிட்டு போலான்னு இதோ வந்தம்மா. இப்பவே கொண்டு வர ராஜா. வாடா அரவிந்த், உட்கார்ற உட்கார். நான் பெத்த புள்ள எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு கஷ்டமா தாண்டா இருக்கு. ஆனா கேட்கணும்னு தோணுதுடா. எப்படிடா இருக்க? நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கு. உன் நினைப்பாவே தான் இருக்கும். எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்குப்பா? என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. மெதுவாப்பா, மெதுவா சாப்பிடு. என்ன அவசரம்? தண்ணி குடி. மெதுவா மெதுவா. கொடுங்கம்மா, நானே சாப்பிட்றேன். அரவிந்த், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையேப்பா. என்னப்பா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஏன் இருக்கும்னு தோணுதுப்பா. அரவிந்தா, நீ என்னப்பா சொல்ற? வாழ்க்கையில தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதோட விளைவு காலம் பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது. ஐயோ, ஏப்பா அப்படி பேசுற? உன் பொண்டாட்டி இன்னும் மாறவே இல்லையா? அவன் மாற மாட்டாம்மா. அவன் மாறுவோன்னு நினைச்சோன்னா அது நம்மளோட முட்டாள்தனம். அட்டைப்பூச்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் ஊறிற ஜாதிமா அவ. பொண்ணு நான் இப்படிதான் இருப்பான்னு மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு இருந்ததுமா. ஆனா இப்படியா? ராட்சசி மாதிரி. சமயத்துல ரொம்ப பயமா இருக்குமா. கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? என் புள்ள கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருந்தோம். என்னால உதவ முடியாம போயிடுச்சேப்பா. நீங்க என்ன இல்லப்பா, இந்த கடவுள் கூட எனக்கு உதவ முடியாத நிலைமையில இருக்க. ஏன்பா, ஒரு மனுஷ ஜென்மத்துக்கு எவ்வளவுதான்ப்பா பணம் தேவைப்படும்? கொண்டா கொண்டான்னு வாங்கி முழுகிட்டே இருக்காப்பா. பணம் கொடுக்க முடியலன்னா பேய் பிடிச்சவன் மாதிரி ஆயிடுறா. எனக்கு எதுவுமே புரியலப்பா. ஊருக்கு பயந்து பேசாம இருக்க. இல்லனா அவளோட யாராலையும் வாழ முடியாதுப்பா. ஆசைப்பட்டு தானப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னால என்ன முடியும்? உன் சக்தி என்னன்னு அவளுக்கு தெரியாதா? அவ அதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பலம்மா. ஏடிஎம் மிஷின் மாதிரி பட்டன் தட்டினா காசை கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறா. அது எப்படிமா என்னால முடியும்? கடவுளே, என் பிள்ளைக்கா இப்படி ஒரு பொண்டாட்டி வாய்க்கணும்? நான் ஆசைப்பட்டேன்னு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நான் இன்னும் அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ப்பா.
எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. இருப்பா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். போதுமா, அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு. போற வழியில அப்படியே பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். திரும்பி எப்போ வருவேன்னு தெரியல. இருங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். இப்படி அநியாயமா போயிட்டானே. அவன் மனசுக்கு தோணி இருக்குமோ என்னவோ, அப்பா அம்மாவால தான் செத்த வாய்க்கரிசி போட முடியாதுன்னு அதுக்கு பதிலா அம்மா கையில சாப்பிடுவோம்னு நினைச்சுதான் என் புள்ள இங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு போனானே என்னவோ கடவுளே. ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை பூச்சின்னு சொன்னானே மீனாட்சி, அவன் தப்பா சொல்லியிருக்காம்மா. அவன் ரத்த காட்டேரி மாதிரி அவன் ரத்தத்தை முழுசா உறிஞ்சி எடுத்துட்டான். சொல்ல முடியாம என் பிள்ளை எத்தனை நாள் தவிச்சிருப்பானோ. ஐயோ, நாம பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டோமே மீனாட்சி, பறி கொடுத்துட்டோமே. சத்தியமா சொல்றேங்க, சாமின்னு ஒண்ணு இருக்கிறது நிஜம்னா அவ 7 ஜென்மத்துக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டா. பாவி, என் பிள்ளை இப்படி அநியாயமா கொண்டுட்டாளே, அத நினைக்க நினைக்க என் வயிறு பஸ்தி எரியுதுங்க, எரியுதுங்க. 2 லட்சம் ரூபாய் லோன், ஆச்சரியமா இருக்கு. லேண்ட் ஏதாவது வாங்க போறியா சூர்யா? இல்லை சார், அரவிந்தனோட ஒய்ஃபு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவன் வாங்கின கடனுக்கெல்லாம் இவங்க தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாவம், அவங்களுக்கு வருமானம் வேற இல்லை. உதவி செய்கிறவங்க, சொந்தக்காரவங்க இப்படி யாருமே இல்லை சார். அதனால தான். அது சரி, அதுக்கு நீ எதுக்கு லோன் போடுற? சார், நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதிலை தான் சொல்லுவேன். எனக்கு பதிலாக அவன் போய் என்னோட சாவை ஏற்றுக்கிட்டான் சார். அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் சார் இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஆனா சூர்யா, உன்னை இந்த ஆபீஸ்ல வேற மாதிரி பாக்குறாங்கப்பா. என் காது வரைக்கும் உன்னை பத்தி நான் காசிப் வந்திருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? உன்னை நான் சந்தேகப்படல சூர்யா. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உன் மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா பேரு கெட்டு போச்சுன்னா கேரியரே கெட்டு போடும்பா. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். ஆனால் இந்த விஷயம் அரவிந்தனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ச்சே, ஆஃப்டர் ஆல் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சா அதுக்கு வேற கலர் பூசி இந்த உலகம் பார்க்குதுன்னா அந்த உலகமே எனக்கு தேவையில்லை சார். சாரி சார். இந்த லோன் எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். சொசைட்டி லோன் தானே பார்க்கறேன். திடீர்னு 2 லட்சம் முடியுமான்னு எனக்கு தெரியல. எனிவே, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்பாடு பண்றேன். ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். எஸ், தேங்க்யூ சார். ஓகே. ரஞ்சினி, ஆமா, உள்ள வா. உட்காருமா. புஷ்பா எப்படிமா இருக்கா? ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுப்பா. பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டா. அப்பா, இளங்கோவும் புஷ்பாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா நம்ம 2 குடும்பத்தோட பிரச்சனை எல்லாமே தீந்துரும்பா. எல்லாம் சரியாயிடுமா. கெட்ட நேரம்னு வந்தா இப்படித்தான் ஆட்டி படைக்கும். நாம என்ன பண்ண முடியும்? கடவுளே காப்பாத்துன்னு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடத்தான் முடியும். அப்பா, நீங்க ஃபோன் பண்ணி நான் வந்து புஷ்பாவை பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது நான் உங்களை வேண்டான்னு சொன்னேன். நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கலையே? சே சே சே, நான் ஏமா தப்பா எடுத்துக்க போறேன்? நீ என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னென்னமோ நடந்துருச்சுப்பா. எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறோம்னு நினைச்சாலே எனக்கு மலைப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீட்டுக்கு வந்தாலும் வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்ல வந்தீங்களாக்கா? ஆமா இளங்கோ,
அது உங்க கடமை இல்லையா? கடமையா? என்னக்கா ஜோக் அடிக்கிறீங்களா? எப்ப எங்க அப்பாவையும் என்னையும் அவங்க அம்மா லாக்கப்ல போற அளவுக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் எந்த கடமையும் இல்ல. அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்க இளங்கோ. பதட்டத்துல எல்லாரும் எவ்வளவோ தப்பு பண்றோம். ஒவ்வொன்னுத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா உலகத்துல சொந்த பந்தமே இல்லாம போயிடும். புஷ்பா பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசாதீங்க இளங்கோ. வேற எப்படிக்கா பேசுறது? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வந்து படியேறி போய் நிக்க சொல்றீங்க? உன் கோபம் நியாயம் இல்லைன்னு சொல்லலப்பா. அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அக்கா குழந்தை போச்சுங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. நான் அதை மறுக்கல. அதுக்காக குழந்தைய போயிடுச்சு. இனிமே மான மரியாதை மொத்தமா போனா தப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் நான் இல்ல. என்ன இளங்கோ பேசுறீங்க? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டிய போய் பாக்குறதுல மான போற விஷயம் என்ன இருக்கு? அந்த அம்மா இங்க வந்து எங்க அப்பாவை தப்பு தப்பா பேசிட்டு போனதுனாலதான் எங்க அப்பா வீட்டை விட்டு போனாரு. ஏண்டி உங்க அம்மா அப்படி இருக்காங்கன்னு கேட்டது ஒரு தப்பா? அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு வெளில போனா? அதுக்கு தானே மிகப்பெரிய இழப்பு வந்துருச்சு. எல்லாத்தையும் விடுங்க இளங்கோ. இது பாருங்க, இனிமே நடக்கிறத பத்தி யோசிப்போம். என்னத்தக்கா யோசிக்கிறது? ஹாஸ்பிட்டல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். மிருகம் மாதிரி உங்களை அடிச்சிட்டு இருக்காங்களேன்னு நான் தடுக்க வந்தேன். அவங்கள தடுமாறி கீழே விழுந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்ததுன்னு தெரியாம அடிச்சுட்டேன்னு உங்க புருஷன் வந்து என்ன போட்டு அடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. விடுங்க இளங்கோ. முடிஞ்சு போன விஷயத்தையே ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க அடிச்சா வாங்கிக்கணும். இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா லாக்கப்ல போய் உட்காந்துக்கணும். இவங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கேன்னு போய் கேட்கணும். இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகலாம். ஐயோ அப்படியெல்லாம் பேசாதடா. இல்லப்பா எனக்கு பிடிக்கல. இனிமே இது ஒட்டுன்னு எனக்கு தோணல. அக்கா நான் தெளிவாவே சொல்லிடுறேன். பொண்டாட்டின்னு அவன் மேல வச்சிருக்கிற கொஞ்ச நெஞ்ச அன்பும் எனக்கு சுத்தமா இல்ல. அப்படி பேசாதீங்க இளங்கோ. நீங்க சொல்ற தப்பு எல்லாத்தையும் அத்தை செஞ்சது. புஷ்பாவுக்கு இதுல என்ன சம்பந்தம்? நினைவில்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. அவ என்ன பாவம் பண்ணா? மத்தவங்க செஞ்ச தப்புக்காக அவளை ஏன் தண்டிக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சரி இதெல்லாம் விடுங்க. ஆஸ்பத்திரியில அவ கண்ணு முழிச்சதும் நான் ஏன் பார்க்க வரலன்னு அவ கேட்காமல இருந்திருப்பா. உங்க மாமியார் சொல்லிருப்பாங்கல்ல, மாப்பிள்ளைய அவங்க அப்பாவும் வரமாட்டாங்க, ஏன்னா நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க நிம்மதியா சந்தோஷமா தூங்குங்கன்னு சொல்லாமல இருந்திருப்பாங்க. அதை கேட்டு அவ பதறி இருக்க வேண்டாம்? நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிருக்க வேண்டாம்? இல்ல இளங்கோ, அத்தை கண்டிப்பா இதெல்லாம் புஷ்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் புஷ்பாவுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு? சாரிக்கா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கவும் நான் விரும்பல. புஷ்பாவுக்காக வாதாடுற வக்கீலா வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. ஏய், யார பார்த்து என்னடா பேசுற? கூட பிறக்காத அக்காவா நான் மதிக்கிறவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதை என்னைக்குமே என் மனசுல இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் என்கிட்ட பேச வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்கக்கா. போன் பண்ணாம இப்படி திடீர்னு வந்து நிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். வா வா. துர்கா, புருஷன் செத்து 10 நாள் ஆன மாதிரியா இருக்கிற? சும்மா ஷூட்டிங் பிரேக்ல பேட்டி கொடுக்க வந்த ஹீரோயினி மாதிரி டக்கரால இருக்கிற. ஆமாயா, செத்து போயிட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வெள்ளை புடவைய கட்டிக்கிட்டு எப்பவும் மூக்கால அழுதுகிட்டு இருக்க சொல்றியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். பாக்குறதுக்கு சோக்கா இருக்கிறியே,
சரித்திரத்துல பதிவு பண்ணலான்னு சொல்றேன். ம் சரி விடு. இப்ப எதுக்கு வந்த? அன்னைக்கு ஒருத்தன் இப்பவே 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனானே, அவன் வந்தானான்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வருவான்டா, கண்டிப்பா வருவான். எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற நீ? விதி, வேற என்ன சொல்ற? அவனோட விதி. என் புருஷ செத்த அன்னைக்கு கூட வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னான். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி சொன்னான். சரி சரிடான்னு விட்டுட்டேன். தானா வந்து மாட்டுறானுங்கல்ல உன் புருஷ மாதிரி. ஆனா நீ எத்தனை நாளைக்கு தான் மாச சம்பளத்துக்காரனே பிடிப்ப? சைலண்டா ஒரு கோடீஸ்வரனை பார்த்து புடிச்சு போட வேண்டியதானே? லூசு, நான் எங்கடா பிடிக்கிறேன்? தானா வரத விடுறதில்ல. அது ஒண்ணுதான் நான் செய்யறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி மாச சம்பளத்துக்காரனோட மாரடிக்க போற? தெரியலடா. ஆனா ஒண்ணு சொல்லவா, இதான் சேஃப்டி. கொஞ்சம் கொஞ்சமா பணம் தேர்னாலும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. வெறும் பணக்காரனையும் நம்ப முடியாது. எப்ப வேணாலும் கவுத்துடுவானுங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மாக்கானுங்க தான் எனக்கு வசதி. கவுக்குறதுனா நான் தான் கவுக்கணும், அவனுங்களால முடியாது. எப்படியோ உன் வண்டியும் சூப்பரா தான் ஓடுது. ஜோதி, ஒரு நிமிஷம் இரு.